இந்த உத்தரவை சுட்டிக்காட்டி இன்று நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த 7,5 லட்சம் ரூபாய் கொடுத்தது பத்தாது, அது போக அந்த இடமும் வேல்யூ இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டோம். இதை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் இன்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் உடனடியாக இன்டரிம் காம்பன்சேஷன் இடைக்கால தொகையை கொடுக்கணுங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முதல்ல நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுச்சு அப்படின்னா 40 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கொடுத்த 7,50,000 கழிச்சிட்டு அந்த இடம் மற்றும் வேலை வாய்ப்பை கழிச்சிட்டு 10 லட்சம் ரூபாய் நாங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவுல இருந்து கழித்து விட்டு 40 லட்சமாக கொடுக்கிறோம் அப்படின்னு உத்தரவை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அரசு தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்பு. 40 லட்சம் ரூபாய் எங்களால கொடுக்க முடியாது, அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லையா இல்ல மனம் இல்லையா என்று தெரியவில்லை, 40 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடுமையான ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. அதனால நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, சரி நாங்க இடைக்காலமா நீங்க இவ்வளவு அப்போஸ் பண்றதுனால இந்த 40 லட்சம் ரூபாய்ங்கிறது 25 லட்சம் ரூபாயை நீங்க உடனடியா கொடுங்க அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 7 நபர்கள் அந்த போலீஸ் கஸ்டடியில டார்ச்சர் செய்யப்பட்டு காயமுற்று அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தனர். அவர்களுக்கும் காம்பன்சேஷன் வேண்டும் சொல்லி இன்னொரு தரப்புல இருந்து முறையிட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுருச்சுன்னா, விக்டிம் காம்பன்சேஷன் 2018 சட்டத்தின் கீழ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட மனு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு ஏதாவது பெறணும் அப்படின்னா நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி 7 வார காலத்துல அவரோட மனுவை பரிசீலனை பண்ணி உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவுல போட்டிருக்காங்க.